கரூர்ல நடிகர் விஜய் அவர்களுடைய ரோட் ஷோ நடந்தபோது ஏறத்தாழ 41 பேர் உயிரிழந்தார்கள். அந்த சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தற்போது அந்த சம்பவம் தொடர்ந்த ஒரு நிகழ்வு என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. தமிழகத்தினுடைய முதல்வராக திரு விஜய் அவர்கள் பதிவேற்றதற்கு பின்பாக பெரும் சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாக இந்த விடயம் மாறி இருக்குது. என்ன அப்படின்னாக்க, உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை திரு விஜய் அவர்கள் வழங்க போவதாக ஊடகங்களின் வாயிலாக செய்தியை பார்க்க நேருகிறது. இது பெரும் குற்ற செயல். எதுக்காக அவங்க வந்தாங்க? ஏதாவது போராட்டம் பண்ணாங்களா, இல்லை ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா, இல்லை காவிரியிலிருந்து தண்ணி தொடர்ந்து சொல்லி ஏதாவது பண்ணாங்களா, இல்லை வேறு எதுக்காவது போராட்டம் பண்ணி உயிர் நீத்தார்களா? அப்படி நீத்திருந்தால் கூட அவர்களுக்கு அரசு வேலையோ அல்லது நிவாரணமோ கொடுக்கலாம். ஆனால் ஒரு நடிகரின் கூட்டத்தை பார்க்க வந்த கூட்டத்தில் சிக்கி இறந்துவிட்ட ஒரே காரணத்திற்காக அது உயிரிழப்பு தான். அதை நம்ம குறைத்து மதிப்பில்லை, அதை தவறாகவும் சொல்ல வரல. இருப்பினும் கூட அவர்களுக்கு ஏன் அரசு பதவி? அவர்களுக்கு எதுக்கு அரசு வேலை? எந்த அடிப்படையில் கொடுக்க முடியும்? அதிகாரம் உங்கள் கையில் இருப்பது என்பதற்காக நீங்கள் எல்லாவற்றையும் செய்து விடலாம் என்கிற ஒரு சூழலை உருவாக்குவது மிகப்பெரிய தவறு. ராத்திரி பகலா கண்ணு முழிச்சு லட்சக்கணக்கில் பணத்தை கொட்டி கொடுத்து ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லாமல் எல்லாத்தையும் வித்து இன்னைக்கு பல பேர் படிச்சு அகாடமிலையும் அதுலேயும் இதுலையும் சேர்ந்து ஒரு அரசு வேலை கிடைத்து விடாதா என்று பல மாணவர்கள், பல இளைஞர்கள் தேர்வு எழுதி காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசு வேலை இல்லை. இந்த நாட்டிற்காக எல்லையிலே உயிர் நீத்த ராணுவ வீரர்களினுடைய துணைவியார்களுக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ ஒரு அரசு வேலை கிடையாது. பணியின் போது எத்தனையோ பேர் இங்க உயிர் நீக்கிறாங்க. அவர்களுடைய குடும்பத்தாருக்கு பெரிதளவுல அரசு வேலை கிடையாது. பெயரளவுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கப்படும் அல்லது கூடுதல் நிவாரணம் கொடுக்கப்படும், அவ்வளவுதானே தவிர்த்து அவர்களுக்கெல்லாம் அரசு பணி என்பது கொடுக்காத ஒரு சூழலில் இந்த 41 குடும்பத்திற்கு கொடுக்கக்கூடியது என்பது மிகப்பெரியது ஒரு தவறு. மாற்றாக அவர்களுக்கு கூடுதல் நிதி கொடுங்க, அரசு நிவாரணத்தை உயர்த்தி கொடுங்க, சுயதொழில் செய்வதற்கான தொகையை கொடுங்க. இதையெல்லாம் விடுத்துவிட்டு அவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பது என்பது அதர்மமானது, நியாயமற்றது. இது உங்களுடைய ஆட்சியிலே துடைக்க முடியாத ஒரு கரும்புள்ளியாக மாறிவிடும் என்பதை நீங்கள் புரிந்து அறிந்து தெளிந்து செயல்பட வேண்டும்.